நம்ம இன்னைக்கு அஜ்வைன் ஃபிஷ் டிக்கா செய்ய போகிறோம். இது வந்து போன வீடியோட கண்டினியூ வீடியோங்க இது. இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மசாலா ப்ரிப்ரேஷன் புரியும். இப்போ வாங்க அஜ்வைன் ஃபிஷ் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தந்தூரி ரெட் மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணுற வீடியோ தான் இதுக்கு முன்னே இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ இந்த மசாலா வச்சு அஜ்வைன் ஃபிஷ் டிக்கா செய்ய போகிறோம். இதை வச்சு சிக்கன் கூட செய்யலாம், சேம் மெத்தடில், சேம் ப்ராசஸ் தாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி அஜ்வைன் ஃபிஷ் டிக்கா செய்யலாம். அதுக்காக மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். இதோட முதல் ப்ரிப்ரேஷன் பார்த்துருந்தாவே புரியும் உங்களுக்கு. அதை வச்சு டைரெக்டாக நீங்கள் பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா, எந்த டிக்கா வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிக்கா மசாலா இருந்தால் போதும், நம்ம எந்த மாதிரி ரெசிபி வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் அஜ்வைன் சேர்த்துக்கலாம், அதாவது ஓமம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை வறுத்து எடுத்துருக்கோம். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு ஓமம் தாங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு வந்துடும். அதனால் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா வச்சு 4 கிலோ ஃபிஷ் செய்ய போகிறோம். அதுக்கான மசாலா தாங்க இது. இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முழுசாக மிக்ஸ் ஆச்சுனவே போதும். இந்த மாதிரி ஓம மீன் நீங்களும் செய்யணும்னு நினச்சினா அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, பர்ஃபெக்டாக செய்வீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி 4 கிலோ ஃபிஷ் எடுத்துருக்கோம். இதில் வந்து போன் இருக்காது, அதாவது முள் இருக்காது. இதோட பேர் வந்து பாஷா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து ஃப்ரோசன் ஃபிஷ்ஷுங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மீன் செய்யணும்னா கண்டிப்பாக முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணோம். அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் போட்டிருக்கோம். லெமன் ஒரு 3 லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கோம். அது கூட உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னாவே தண்ணி ட்ரை ஆகிடும். இதை தண்ணி இருந்ததுன்னா மசாலா பிடிக்காது. அதனால தான் அந்த தண்ணியை முழுசாக ட்ரை பண்ணி எடுக்கிறோம். அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற தண்ணியெல்லாம் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சோம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் தண்ணி சுத்தமாக இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம அப்ளை பண்ணுற மசாலா பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மீனெல்லாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தோம். அது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி பிழிஞ்சிருக்கிறதுனால இந்த மசாலா நல்லா பிடிக்கும். தேவையான அளவு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு அந்த மீன் திரும்பவும் தண்ணி விடாது. மசாலா போட்டுக்கிற மசாலா பர்ஃபெக்டாக அதிலே பிடிச்சிருக்கும். இன்கேஸ் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண மசாலாலே இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும் சொல்லுங்கள்? இந்த மசாலா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மீனில் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அப்போது மசாலா பிடிக்காமல் போனால் எப்படி டேஸ்ட் வரும்? இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு செய்கிறப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி செய்வீங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இவன் எல்லா வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறான்னு நினைக்காதீங்க. நினச்சாலையும் பரவாயில்லை. ஏன் சொல்லுங்கள்? இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்மளோட சேனலில் 1 லேக் சப்ஸ்கிரைபர் வரணும்னு என்னோடய ஆசை. அதை நிறைவேற்றுங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இதை கேட்டேன். நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்காக அந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம மெயின்லேயும் உப்பு போட்டிருக்கோம், மசாலாலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வந்தாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரை மணி நேரம் கழித்து ஒரு தந்தூரி ஸ்டிக் எடுத்துருக்கோம். அதில் இந்த மீனெல்லாம் எடுத்து கோத்துக்கலாங்க. இந்த மாதிரி தந்தூரி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி எடுத்து கோத்துக்க போகிறோம். நம்ம செஞ்சிட்ருக்கிறது அஜ்வைன் ஃபிஷ் டிக்கா செஞ்சிட்ருக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இதை குக் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து தந்தூரி செட்டப் எதுவும் ரெடி பண்ணல. இப்போது ஃப்ளேமில் காமிச்சு ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள் வாங்க. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கிறோம். அப்படியே நம்ம ரெடி பண்ண ஃபிஷ் அதில் வச்சு சுட்டுக்கலாம். அதாவது வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் இதை சுட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை தெரிஞ்சுட்டு செய்கிறப்போ நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். அதாவது தந்தூரி செட்டப் பண்ணுறது டைம் எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நாங்கள் அடுத்தடுத்து சொல்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக செய்வீங்க. இப்போ பாருங்கள் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் மஸ்டர்ட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அந்த பிளேட்டில் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு அப்படியே மைக்ரோவனில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பேக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அப்படியே இந்த பிளேட் ஃபுல்லாக பரவி விட்டுடலாங்க. இந்த பிளேட்டில் நம்ம மஸ்டர்ட் ஆயில் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. இப்போ இதை எடுத்து அவனில் வச்சிடலாம். அதை வந்து பாருங்கள் 200 டிகிரி அவன் சூடு வச்சுருக்கோம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. அப்படியே மூடிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் பேக் ஆனாவே போதும். இது ரெடி ஆகிடுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஓப்பன் பண்ணால் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். அப்படியே சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு. வாவ்,
ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அஜ்வைன் ஃபிஷ் டிக்கா செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.